சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். As I said, he's a very good dancer and நம்ம ரெண்டு பேர் ஸ்டைல் ரொம்ப எல்லாரோட நாட்டி வந்து சாண்டி. எல்லாமே தெரிஞ்ச தம்பிங்க தான். அவங்களெல்லாம் இந்த ஃப்ளோரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மீனாக்காரனா மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க, மாஸ் இது கொலைமா சன்னுவாங்க. நான் தான் பயங்கரம் அப்படிலாம் இல்லை, வரவன் எல்லாருமே செம்மையாக பண்ணுறாங்க. விஜயநாயகிட்டையும் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒன்று பண்ணிடணும். எல்லாரும் சேர்ந்து தானே அந்த வைப் அங்கே கிரியேட் ஆகும். இங்கே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது, ஃபயராக அப்படியே ரெடியாக வெயிட் பண்ணுறது. அதுவும் சாண்டி மாஸ்டர்லாம் ஒரு மாதிரி கலக்கிட்டீங்க. கரெக்ட். அப்புறம் ஜோடி ஃபினாலே செட் விசிட்காக வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் ஷோ எப்படி போச்சு, எப்படி என்ஜாய் பண்ணீங்க நீங்கள்? ஜாலியாக இருக்குது. நம்மளுக்கு என்ன ஜாலியாக இருக்குது, டான்ஸ் ஷோவில் நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். நம்ம டான்சர்ஸ், நம்ம பசங்க எல்லாமே தெரிஞ்ச தம்பிங்க தான். அவங்களெல்லாம் இந்த ஃப்ளோரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை இந்த ஸ்டேஜில் ஆடுறதுக்கு. அவங்களாம் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தம்பிங்களுக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து நாங்கள் வந்து டான்சர் சாண்டி பார்த்துருக்கோம், அப்புறமேட்டா கொரியோகிராஃபர் சாண்டி, மாஸ்டர் சாண்டி, ஆக்டர் சாண்டி, மூவியோட கொரியோகிராஃபர் சாண்டி, இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கோ, நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் பாஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது திரும்பி பார்க்குற பழக்கமே இல்லை. அது திரும்பி பார்த்து என்ன பண்ண போகிறோம். பட் வந்து இந்த வளர்ச்சி அடுத்தடுத்து போகணும் தான் எனக்கு அதுதான் இருக்கும். திரும்பி பார்த்தலாம், அதே நம்மளுக்கு தெரிய போகுது ஒரு பியூட்டி வந்துன்ட்டு. பட் ஆனால் என்னோட கோல் வந்துட்டு நம்ம பண்ணினே தான் இருக்கும். முடிவெல்லாம் இல்லை, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு கோல் இருக்கும், இது பண்ணிடணும்ன்ட்டு. அப்படி இல்லை, பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ அதை பண்ணிட்டேன்னா திருப்பி அடுத்தது ஒன்று பண்ணணும், அதை பண்ணுறேன்னா அடுத்தது ஒன்று பண்ணணும். அப்படி தான் போயின்னே இருக்கேன். அதான் இப்போ ஆக்டராக பண்ணுறப்போ படம் போயின்னே தான் இருக்கு. நான் அதர் லாங்குவேஜ்லேயே நிறைய படம் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் ரோல் போயின்னு தான் இருக்குது. அதர் லாங்குவேஜில் ஃபுல்லாக நெகட்டிவ் ரோல் தான் பண்ணுறோம். அண்ட் வந்து இப்போ எப்படி நீங்கள் வந்து ஆக்டர் சாண்டிக்கும் கொரியோகிராஃபர் சாண்டிக்கும் எப்படி ஜகிள் பண்ணிக்கிறீங்க நடுவில்? அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம டேட்ஸ் ஒன்று இருக்குல்ல, டேட்டு வந்துட்டு இங்கே இப்போ ஆக்டிங் பண்ணுறப்போ நம்ம வந்து பல்காக கொடுப்போம் டேட்டு. இப்போ 25 days கேட்பாங்க, 15 days கேட்பாங்க, 30 days அப்படி கேட்பாங்க. அப்போ அந்த டைம் நம்ம கொரியோகிராஃபி பண்ணுறப்போ சாங்ஸ் நிறைய வரும். அது நம்ம திடீர்னு பண்ண முடியாமல் போயிடும். அப்படி இல்லைன்னா திடீர்னு இவங்ககிட்ட டேட்டு கேட்பேன். நம்ம எங்கே நடிக்கிறோமோ அவங்ககிட்ட டேட்டு கேட்டு, எனக்கு இதை மட்டும் ஒரு 4 days மட்டும் ரிலீவ் பண்ணி கொடுங்க, நம்ம டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தரேன், அப்படி சொல்லி தான் நம்ம வாங்கணும். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து டெலிவிஷனில் எது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நாங்கள்லாம் வளர்ந்தப்போ வந்து உங்களோட டான்ஸ்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெலிவிஷனில் இது கொஞ்சம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா எது சொல்லுங்கள்? இப்போ அந்த ரொம்ப ஃபன்னு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபன் ஜாலியான, நான் சொல்கிறது வந்துட்டு முன்னாடி வந்து வடிவேல் பாலாஜி நல்லா இருந்தல, அந்த ரோபோ சங்கர்னு அவங்க ஒரு கேங் ஒன்று இருந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஜாலி ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போயும் பண்ணுறாங்க எல்லாருமே. அந்த டைமில் இருந்தவங்க எல்லாருமே சரி, நாட் ஓன்லி இது மட்டும் இல்லை, எல்லா ஷோலையும் எல்லா இதுலேயும் வந்துட்டு ஒரு ஜாலி ஒன்று இருக்கும். பட் இப்போது ஒரு மேலே மேபி வந்துட்டு ஆயிடுச்சு, அது 5 years மேலே ஆச்சு. ஜென்ரேஷன் மாற வந்துட்டு மேபி எல்லாம் வந்துட்டு அவங்க வேலையை, உங்களை சுற்றி ஒரே பெண்களாக இருக்காங்க கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே. பெண்களா இல்லை, 2 பேர். மீனாக்கா இருந்தாங்க, ஸ்ரீதேவாக்கா இருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து ஆமாம் அவங்க வந்துருக்காங்க. ஆமாம், நல்ல விஷயம். ஆமாம், நல்ல டான்ஸர் அவங்க. ஆமாம், சூப்பர் டான்ஸர் இல்லையா? ஸோ வந்து இப்போ இவங்க யாரில் வந்து யாரையா ஒருத்தரை எங்களுக்கு இமிட்டேட் பண்ணி காட்டுங்களேன், எப்படி செட்லலாம் பிஹேவ் பண்ணுவாங்க? ஏன்னா எப்பயுமே வந்து இல்லை எனக்கு இல்லை, எல்லாருமே ஒன்று தான். மீனாக்கா இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க, மாஸ் இது கொலைமா சன்னுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அது க்யூட்டாக இருக்கும் அது சொல்கிறது. பட் அவங்க மற்ற ஜட்ஜஸ்லாம் வந்துட்டு அவங்களோட யூனிக் ஸ்டைல் அப்படி பண்ணுறாங்க. பட் மீனாக்கா வந்து ரொம்ப யூனிக்காக ஒரு அந்த வாய்ஸோடு இருக்கலாம், அவங்க அது ஸ்டைலாக இருக்கும். எப்படி வந்து நம்மளோட இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெலிவிஷன் ஆகட்டும், எல்லாமே எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கோரியோகிராஃபி நீங்கள் சைடில் எடுத்தாலே வந்துட்டு, இப்போது நான் ஒரு சாங் ஒரு கொரியோ பண்ணுறேன்னா, அதே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு பையன் ஒரு கொரியோ பண்ணோன்னா என்னோட பெட்டராக தான் பண்ணுவான். பிகாஸ் அவங்கள ஐடியா நாலேஜ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இப்போ அப்டேட்டில் வர கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாங்க. நான் தான் பயங்கரம் அப்படிலாம் இல்லை, வரவன் எல்லாருமே செம்மையாக பண்ணுறாங்க. என்ன அவங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து அமையணும், கரெக்டாக அமையணும், வாய்ப்பு அமையணும், கரெக்டான சாங் அமையணும். அதெல்லாம் அமைச்சோன்னா எல்லாருமே செம்மையான ப்ரில்லியண்ட்டான கொரியோகிராஃபர் தான் வரவங்க. ஜென்ரேஷன் சொல்லி இப்போ இருக்கிறவங்க சொல்லி எல்லாமே சூப்பரான கொரியோகிராஃபர். ஆனால் தான் நான் வந்து கற்றுப்பேன், டான்ஸ் எல்லாம் போயிட்டு. இப்போ சின்ன பசங்கிட்ட போய் கற்றுப்பேன் நான், டே அந்த ஸ்டைல் நல்லா இருக்கா, கற்றுக் கொடுன்னா நானே கேட்டு கற்றுன்னு தான் இருக்கேன். அது தப்பே இல்லையே, நம்மளே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது.
அப்போ கொரியோகிராஃபர் சாண்டி வந்து ஒரு சாங் இவருக்கு கண்டிப்பா எப்படியாவது பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எடுத்து போனா ஆக்டர் சாண்டியும் நான் ஆல்ரெடி சொன்னேன், விஜய் நாகிட்டே நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஒன்று பண்ணிடணும்னுட்டு. கரெக்டாக அது அவர் சொல்லுவார் அதுக்கேற்ற சாங். இப்போ என்னோட பேட்டர்ன் ஆஃப் த ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, ஹியூமனோட ஒன்று இருக்கும். அவர் சொல்ல அதுக்கேற்ற சாங் இருக்கும்டா, அதுக்கேற்ற இது ஒன்று கண்டிப்பாக பண்ணலாம்டா விஜயனா. அவர் வேற அவ்வளோதான் 69ஓட ஸ்டாப் பண்றாரு. தெரியலையே எனக்கு மேபி அடுத்த படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அது தெரில. எனக்கு பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் ஃபேன்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே அவன் அது எனக்கு தெரிஞ்ச அவர் பண்ணணும் பண்ணால் எங்களுக்கும் ஹாப்பி தான். அதனால் அதுவும் இருக்குது. அதனால் அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசை, தலை கூட நடிக்கணும்னு ஆசை, எல்லாருக்கூடையும் கமல் சார் அப்படியும் ரஜினி சார் எல்லாரும் இப்போ நடிக்கணும் வந்ததுக்கப்புறம் எனக்கு அதை ஒரு நடிக்கணும் இருக்க ஆசையும் அதே எனக்கும் இருக்கும்ல. ஸோ கோரியோகிராஃபராக தாண்டி ஆக்டிங். அதான் நான் ஆக்டராக பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, எப்படி பாப்பாவெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் சொல்கிறேன், இப்போது அது ஒய்ஃபு தான் மெயின் நம்மளுக்கு. அவங்க தான் பயங்கர சப்போர்ட். அவங்க என்ன ரொம்ப நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்க. எந்த ஒரு வீட்டில் நடக்கிற இது நார்மலாக ஒரு ஃபேமிலி நடக்கிற இஷ்யூ கூட என் காதுக்கு எடுத்துன்னு வர மாட்டாங்க. எடுத்துன்னு தான் எங்கே அவர் வந்துட்டு மைண்டு அப்செட் ஆகிட போகிறான்ட்டு என்னை அப்படியே ரிலாக்ஸாக, அதாவது பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியும் அந்த மாதிரி தான் என்னை பார்த்துட்டாங்க. நான் என் ஒய்ஃபும் சரி மாமியாரும் சரி என் காதுக்கு அப்படியே பயங்கரமாக அப்படியே ஒரு பொத்தி பார்த்துப்பாங்க. விஷயம் தெரியக்கூடாது. எதுவுமே டான்ஸ் கிளாஸ் ஏதாவது இஷ்யூ நடந்தாலும் என்கிட்ட சொல்லிக்க மாட்டாங்க. அப்படியே சைலண்ட்டாக இருந்துப்பாங்க. அவங்களே ஆமாம், அவங்களே பார்த்துப்பாங்க. என்கிட்ட எதுவும் எடுத்துன்னு வர மாட்டாங்க. எடுத்துன்னா இவரே ஆகிட்டு இங்கேயும் அங்கேயும் டென்ஷனில் இருக்காரு, எதுக்கு நம்ம இவர்கிட்ட சொல்லணுன்ட்டு அவங்க அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க. அதனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஜாலியாக இருக்கும். உங்களோட என்ட்ரி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி இன்னைக்கு ஃபினாலேல. அண்ட் பீங் அ டான்ஸர் சொல்லுங்கள், எப்படி வந்து இந்த ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து யூஆர் அ மதர், a dancer, an actor, ellame. So how do you balance that? I think when you just love something, there's not about balance. Yeah, of course, after a child, it's a little difficult. But as I said, I love it. So for me, it's not about balancing. I always find time for what I love. And உங்களோட டான்சிங் ஜீன் வந்து உங்களோட குழந்தைக்கும் பாஸ் ஆயிருக்கா? ஏதாவது I hope so. ஏதாவது ஆடுறாங்களா? ஏதாவது ஆடுறாங்களா? ஏதாவது இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமா, she really loves to dance. Music on பண்ணிட்டு தான் she starts off. So hopefully நான் ப்ரே பண்றேன். ஓகே. அண்ட் வந்து of course வந்து ஆர்யா சார்மே நாங்க நிறைய மூவிஸ்ல பாத்திருக்கோம். ஸோ வந்து ஆஸ் அ டான்ஸரா நீங்க வந்து அவருக்கு ஏதாவது டிப்லாம் கொடுப்பீங்களா? இல்லை இந்த மாதிரி சாங் பண்ணுங்க. He's good as he is. யா, ஸோ அதுதான். அண்ட் he is more into fitness. ஸோ வந்து எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒரு டான்சர் ஃபிட்னஸ்க்கும் அவர் வந்து ஃபுல்லாக வந்து சைக்கிளிங் அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் இல்லையா? ஸோ என்ன மாதிரி கான்வர்சேஷன்லாம் போகும் ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும்? I think one should firstly always do what they love. So he loves to cycle and fitness and my dance and all of that. So we do our own fitness activities. But yeah, there's actually nothing to talk about. It's like a lifestyle. Okay. Lifestyle madri irukku. Every day, one activity is planned. He's doing his gymming or cycling or whatever, and I'm doing sometimes gym, sometimes dance, yoga. So other madri da. ஏதாவது ஆஃப் ஸ்கிரீன்ல எல்லாம் நீங்க ஒர்க் பண்ணப்போ ஏதாவது வந்து பயங்கரமா நாட்டி ஏதாவது பண்ணிருக்காரா, கலாய்ச்சிருக்காரா, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாரா? இல்ல, ஒரு ஷோ தான் நம்ம சேர்ந்து பண்ணேன். ஸோ அண்ட் இட் வாஸ் அ வெரி ஃபாஸ்ட் one day ரிஹர்சல் பண்ணிட்டு ஷோ நெக்ஸ்ட் டே இருந்தது. ஸோ பட் as I said, he's a very good dancer and நம்ம ரெண்டு பேரும் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ லேர்னிங் some new steps from him was I think new and fun, and he's easy. So ரொம்ப fun பண்ணிட்டு தான் he teaches you the movements. So he's as you said fun. இன்னைக்கு நீங்க வந்து எப்படி ஒரு ஜட்ஜா இருக்க போறீங்க? ஒரு ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இல்ல வந்து இல்ல எனக்கு பாருங்க நான் ஸ்ட்ரிக்ட் no, not at all. So are you going to be like little நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் நல்ல கமெண்ட்ஸா இல்ல எல்லாருக்குமே? No. I think the fact that they've reached the grand finale, I'm sure they're all really good. Right. So I'm just looking forward to seeing them enjoying the performance, and Right. I think when you dance from your heart, that shows. And yeah, I'm sure they'll be all wonderful. ஓகே. அண்ட் நீங்க ஏதாவது வந்து அஸ் அ டான்ஸரா வந்து ஏதாவது மிஸ் பண்றீங்களா இப்போ? No, I don't think movies is only connected to dance. Dance is not a passion, as I said. So whether I'm doing a movie right now or tomorrow or whenever,
dance will always be a part of my life till I die. That's great. So thank you so much for joining us. I don't want to hold you more. ஷோ ஃபுல்லாக நாங்கள் பார்த்தோம். ஸோ ரீசெண்டாக எல்லா உங்களோட லுக்ஸுமே வந்து இட் வாஸ் லைக் பேங் ஆனாக இருந்தது. Thank you so much. ஸோ ஹவு டு யூ டூ இட்? ஹவு டு யூ கேரி யூர்செல்ஃப்? How do I carry? It's a lot of work and it takes an army. You see, my entire army is here. Yes. So it's not easy. ஆதி சார் என்ன சொன்னார்? பிகாஸ் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் வெட்டிங் நாங்கள் வந்து உங்களை வந்து இப்படி அழகாக ஒரு ஸ்டேஜில் பார்க்குறோம். ஸோ சார் என்ன சொன்னார்? உங்களோட ஜட்ஜிங் ஸ்டைலுக்குலாம் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாரா? Judging style எல்லாம் சார் சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க பண்ணது பாரு இவங்க பண்ணது பாரு. Because my Tamil is not அவ்வளோ fluent கிடையாதுல்ல, because நான் இங்கிலேருந்து இல்லை. So he keeps telling me work more on your Tamil and do better in Tamil and all of that. So நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். பட் அதர்வைஸ் இஸ் லைக் இட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஷோ வந்து நல்லா இருக்குது. அண்ட் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தமிழில் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது? அது இப்போ டக்குன்னு கேட்டால் அப்படி வராது. ஓகே, நிறைய வார்த்தைங்க இருக்கும், அதை சொல்லும் போதா தெரியும். டக்குன்னு இப்படி கேட்டால் அந்த ஸ்ட்ரைக் ஆகாது. சரி, இப்போ வந்து இங்கிலீஷில் தட்ஸ் அன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிடலாம். அது தமிழில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கலக்கிட்டீங்க. கரெக்டா? கரெக்ட். மேம் சூப்பரா தமிழ் பேசுறாங்க, ஃப்ளூவெண்டா பேசுறாங்கன்னு. எங்களுக்கு பேசுற அப்பப்போ கொஞ்சம் ஜர்க் ஆயிடும். வண்டி கொஞ்சம் ஜர்க் ஆகுற மாதிரி அப்பப்போ தமிழ் பேசுறது கொஞ்சம் ஜர்க் ஆகும். பட் அதுவே ஐ திங்க் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் ஆனா வந்து இப்போ லேட் நைட் ஷூட்லாம் தாண்டி மார்னிங்கே ஆயிடும் இல்லையா? இன்னைக்கு நீங்களும் இருப்பீங்க, நாங்க விட மாட்டோம். நாங்க உங்களுக்கு பிடிச்சி பை சொல்லிட்டு இல்ல நாங்க விட மாட்டோம். அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து என்னெல்லாம் மைண்ட் வாய்ஸா வரும்? எனக்கு ஆனஸ்ட்லி சொன்னேன்னா என் 2 o'clock அப்புறம் என் மைண்டே ஓடாது, மைண்ட் வாய்ஸே இருக்காது. நான் ஏதோ என்னோட தூக்கத்துல இருப்பேன். இது சொல்லுவாங்க, நான் ஏதோ ஒரு வந்து தெரியல என்ன நடக்குன்னே தெரியல, ஆனா ஏதோ ஒரு பண்ணிடும். ஓகே, அது வந்து நல்லாவே பாஸ் ஆயிடும். ஒருவேளை பாஸ் ஆகலைன்னா அங்கிருந்து ஒரு கால் வரும், டைரக்டர் சார் சொல்லுவாங்க ஒன் மோர். ஸோ வி கோ ஒன் மோர், கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு அப்படியே வி கிவ் another take and then we get done with it. ஆனா உண்மையா அந்த 2 o'clock அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியல, ஆனா ஏதோ ஒரு நடக்கும், வேலை முடிக்கும், வேலை முடிஞ்சிடும். ஜென்ரலா நேச்சுரலா சிரிக்கிறதுக்கும் இந்த ஃபேக் ஸ்மைல் எப்பயுமே வந்து டெலிவிஷன்ல காட்டும் போது நம்ம கொஞ்சம் ப்ரெசென்டபிளா கொஞ்சம் சிரிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஃபேக் ஸ்மைல்லாம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்குமா? வெல், கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஜோடி ஆர் யூ ரெடி ஷோல சொல்றேன், அந்த ஃபேக் ஸ்மைல் கொடுக்குற ஒரு நிலைமை இப்போ வரைக்கும் எனக்கு அட்லீஸ்ட் வரல. ஆஃப்டர் ஜோ எவ்ரிதிங் இஸ் லைக் சூப்பரா போயிட்டு இருக்கு, நாங்களே பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடியே சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னும் சூப்பரா போகுது. அதுதான் இன்னும் சூப்பரா போகுது. அண்ட் பேக் டு தி ஆங்கர் ஷோ எப்படி இருக்கு? ஹவு டு என்ஜாய் தி ஷோ? ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. இது ஆக்சுவலி சேனல் வந்து கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடா தான் இருந்தது. அதான் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஃபன் எனக்கு. அங்க இருக்கும்போது ஐ மீன் ஹோஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு எனக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஹாப்பியா வந்தேன், ஹாப்பியா பண்றேன். ரியோ வந்து நாங்க ஆங்கரா பல இதுல பாத்திருக்கோம் ஷோஸ்ல. இந்த ஷோல வந்து இன்னும் இறங்கி வந்து ரியோ பல விஷயங்கள் பண்றாரு. ஆமா, டான்ஸ் ஆடுறாரு, ஒரு பக்கம் கிமிக்ல பண்றாரு, கலாய்க்கிறாரு, கலாய் வாங்குறாரு பயங்கரமா, எல்லாமே இருக்கு. ஸோ அது இங்க அந்த க்ரூ தான். ஐ மீன் அந்த க்ரூ உள்ள இருக்க டீம், அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ், ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து தானே அந்த வைப் அங்க கிரியேட் ஆகும். இங்க ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு. ரெடி ஸ்டடிப்போ அது வேற கைண்ட் ஆஃப் ஷோ, அங்க ஒரு ஃபன் இருந்தது. இந்த ஷோல இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஹீரோவா பண்ணாரு, டக்குன்னு வந்து இவர் இதுவும் திரும்ப வந்து ஸ்விட்ச் பேக் பண்ணிட்டாரு, பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஸ்விட்ச் பேக்? எனக்கு அப்படி தெரியல. நான் பேசிக்கா விஜே தானே, விஜே ஹோஸ்ட் தான். ஸோ எனக்கு இன்னும் அந்த டைம் இருக்கு, பண்ண முடியுது. ஸோ நான் பண்ணிட்டே இருக்கேன். இன்னொரு சைடு வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ்ல வந்து உங்க ஃப்ரெண்ட் சித்து அண்ணா வந்து பயங்கரமா இப்ப அவர் ஒரு வீடியோ அப்படி தட்டினா வந்து மில்லியன் கம்மி கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து பயங்கரமா ஜெயிச்சிருக்கீங்க. ஹவ் இஸ் திஸ் ஃபீலிங்? வெரி ஹாப்பி, ஜாலியா இருக்கு. அதான் முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ இப்போ இன்னும் நிறைய பேர் அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்க, இன்னும் வைடரா எல்லாருக்கும் ரீச் ஆகுதுன்னு தெரியும் போது ஹாப்பியா இருக்கு. இப்போ வந்து டெலிவிஷன்ல ஒரு விஷயம் நீங்க ஏதாவது மிஸ் பண்றீங்களா, இல்ல வந்து இப்போ இருக்க ஒரு விஷயம் வந்து சூப்பரா இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீலிங் கொடுக்குதா? மிஸ் பண்றேன்னான்னு கேட்டா இப்போ அப்படி எதுவும் தெரியல. முன்னாடி டெலிவிஷன்ல மட்டும் பார்க்க முடியும், இப்போ டெலிவிஷன்ல பண்றது எல்லாமே டிஜிட்டல்லையும் சேர்த்து வந்துடுது. ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஐ மீன் இந்த டைம்ல மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ ஒரு ஷோனா ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஒன்று இருக்கும். இந்த டைம் நம்ம 9 to 10னா 9 to 10 மட்டும்தான் நம்மளால அதை பார்க்க முடியும். அதை பத்தி பேசுவோம் நிறைய, இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்றதை பேசுவோம். இப்போ அப்படி இல்லை. அந்த 9 to 10 அது டெலிகாஸ்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அது டிஜிட்டல்லையும் இருக்கு. ஸோ அது இன்னுமே ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம ஒன்று பண்ணிட்டோம், நம்ம ஒரு ஷோ பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் வைடரா அது ரீச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அது ஹாப்பியா இருக்கு. அண்ட்
மக்கள் ரிசப்ஷன் பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கு ஃபார் போத் யுவர் மூவிஸ் அண்ட் தி ஷோ? இப்போ ஊருக்கெல்லாம் போவோம்ல, ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு ஊருக்கெல்லாம் போகும்போது அங்கே நிறைய இந்த பெட்ரோல் பங்க்ல அப்புறம் போகிற ஏரியாவில் ஊர்லலாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜோடியும் சரி, ஜோடி ஆர் யூ ரெடியும் ஜோ படத்தையுமே ரெண்டையுமே சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். மோஸ்ட்டாக அந்த வீட்லேயே இருப்பாங்கல்ல, வீட்லேயே இருக்க லேடிஸ் இருப்பாங்க, ஸோ வயசானவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஜோடி பார்த்துட்டு அதில் அவங்க ரிசீவ் பண்ணுறது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஷோவை பற்றி நிறைய பேசிட்டு ஷோவில் நடந்த சில இன்சிடென்ட்லாம் சொல்லி என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்ல ஃபன்னாக இருக்குது. சூப்பர். அண்ட் வந்து ஜட்ஜஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே உங்களை வந்து பயங்கரமா கலாய்க்க ரெடியா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அது ஒரு மாதிரி ஃபயரா அப்படியே ரெடியா வெயிட் ஆமா. பண்ணுவாங்க. அதுவும் சாண்டி மாஸ்டர்லாம் ஒரு மாதிரி ஃபயரா வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, எப்ப சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்ஜஸ் 3 பேருமே பயங்கர ஸ்வீட். அதுதான் சொன்னேன்ல, அதுதான் அந்த ஷோவோட வைபை கிரியேட் பண்ணுது. Right. ஜட்ஜஸும் வந்து எல்லாரு கூடயுமே பயங்கரமா ஜெல் ஆகி அவங்களும் ஒரு வைப்லயே இருக்கும்போது அது அப்படியே உள்ளுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா இருக்காங்க எல்லா ஜட்ஜஸுமே. நல்லா இருக்குது. ஸ்ரீதேவி மேம், நிக்கி மேம், மீனா மேம் எல்லாருமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோல ஒரு மாதிரி அந்த வைபுக்குள்ளாரியே இருக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சூப்பர். அண்ட் வந்து கோயிங் ஃபார்வர்ட் உங்க அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ல எதிர்பார்க்கலாம் நாங்க ரியோவை? நான் எதுவும் சொல்ல முடியாது. அது நான் வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். இப்போ வந்து இந்த நிறம் மாறும் உலகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி அது. ஓகே. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. அதோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட், அந்த போஸ்டர் இப்போ, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ தான் வந்திருக்கு. Right. அது ஒரு மாதிரி அதுக்குள்ளார இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே நம்ம வியப்பா பார்த்துருப்போம். பாரதி ராஜா சார் இருக்காரு, அதுல ஆமா. நட்டி சார் இருக்காரு, ரிஷி இருக்காங்க, ம். சாண்டி மாஸ்டர் ஒரு சாண்டி பக்கம் இருக்காரு, மாஸ்டர். நான் ஒரு பக்கம். ஸோ அது ஒரு மாதிரி மைம் கோபி அண்ணா இருக்காரு. ம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல நல்ல பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க அந்த Okay. ஆந்தாலஜிக்குள்ளார. ஸோ அதுதான் அடுத்தது ஐ கெஸ். ஸோ நிறம் மாறும் உலகில் அடுத்து வேற இப்போ படம் ஷூட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆ. அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க சொல்லுவாங்க, அஃபிஷியலா வரும். அஃபிஷியலா வரும். Okay. அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். நான் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருக்கேன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.